சென்னை முகப்பேரில் உடல்நலக்குறைவால் காலமான இதய நோய் மருத்துவர் செரியன் உடலுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் அஞ்சலி. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் தை மாத தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புதிய அணை கட்டுமான பணிக்கு அடிக்கல். அமைச்சர் துரைமுருகன், காந்தி உள்ளிட்டோர் விழாவில் பங்கேற்பு. உலகின் மிகப்பெரிய 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா வளர்ச்சியடையும் என நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகள் அமெரிக்க டாலரை நிராகரித்தால் 100 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் எச்சரிக்கை. இந்தியர்களின் வருமானம் தேக்கமடைந்துள்ளதாக ப. சிதம்பரம் புகார். நாட்டின் வளர்ச்சி 2 விழுக்காடு வரை வீழ்ச்சியடையும் என்றும் கணிப்பு. பாலாற்றில் கழிவுநீர் கலப்பதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி இழப்பீடு வழங்க அன்புமணி வலியுறுத்தல். விழுப்புரத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் கூச்சல் குழப்பம். மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு வாக்குவாதம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்களை மிரட்டிய வழக்கில் 4 பேர் கைது. 2 மகிழுந்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை தகவல். செய்யாறு அருகே பனைமரங்களில் இருந்து கல் இறக்குவதை தடுத்த காவல்துறையினருடன் தொழிலாளர்கள் வாக்குவாதம்.